Welcome to Abhi's Classroom. In this video, we are going to see 7th Standard English Workbook, Worksheet 13, Grammar, Passive Voice. Last video, Worksheet 12, Active Voice பார்த்தோம். Active அப்படின்னா அந்த sentence எப்படி இருக்கும்? Subject, verb, object. Passiveல object, verb, நடுவுல by வரும், subject. இந்த மாதிரி changes இருக்கும். Okay? இப்போ first one, identify the passive verb forms from the box and write them in the space provided. இப்போ இதிலிருந்து passive verb மட்டும் select பண்ணுங்க அப்படின்னா passive verb லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கீங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கலாம். இது 12 worksheet 12னுடைய லிங்க்கு. இப்போது அதில் எப்படி இருக்கும் passive verb அப்படின்னா be verb ப்ளஸ் past participle. சரியா? இப்போது is bought place அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் is bought இருக்குது. is அப்படிங்கிறது be verb, bought அப்படிங்கிறது buyனுடைய past participle. அதனால் இது என்ன பண்ணுவோம், இதை டிக் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் are given. are அப்படிங்கிறது be verb, given அப்படிங்கிறது givenனுடைய past participle. அப்போ இதுவும் passive verb ஃபார்மில் இருக்குது. ஓகே, அடுத்தது இது அந்த மாதிரி இல்லை இல்லையா? eating அப்படிங்கிறது past participle கிடையாது, அதனால் இது வராது. has come அப்படிங்கிறதும் வராது. இது ஏன் அப்படின்னா இது ஹேஸ்ன்னு வருது, ஹேஸ்ன்னு வந்துச்சுன்னா பீன் வரணும். ஓகே, இங்கே have been taken அப்படின்னு இருக்குது. have verb வந்துச்சுன்னா அதனுடைய passive verb form எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு have verb, been, அதுக்கப்புறம் past participle அப்படி தான் இருக்குது. have been taken இருக்குது, அதனால் இது passive verb form. நெக்ஸ்ட்டு are singing, இது கிடையாது. சரியா? singing அப்படிங்கிறது past participle இல்லை. நெக்ஸ்ட்டு is being sold. இப்போது ஆக்டிவ் verb வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்தால், சரியா, இஸ் ஈட்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்போது அதை வந்து பாசிவாக மாற்றும் பொழுது இஸ் பீயிங் ஈட்டன் அப்படின்னு வரும். இங்கே இஸ் பீயிங் சோல்டுன்னு இருக்குது. அப்போ சோல்டு அப்படிங்கிறது செல் அப்படிங்கிற வேர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதனால் இது வந்து passive verb form. So we have to write இந்த நாளையும் எழுதணும். is bought, are given, have been taken, is being sold. அதாவது be verb plus past participle இது ரெண்டும் அப்படி இருக்கும். இது வந்து perfect tenseல have been takenும் present continuousல is beingும். இந்த being அப்படிங்கிறது continuous tenseல வரும். அது பாஸ்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா வாஸ் பீயிங், ஆர் பீயிங்னு இருக்கும். ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இஸ் ஆர்னு வரும். ஆர் பீயிங், இஸ் பீயிங் அப்படிங்கிறத அது சிங்குலராக ப்ளூரலான ஆப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ஆர் பீயிங்னு வரும். சிங்குலராக இருந்துச்சுன்னா இஸ் பீயிங் அப்படின்னு வரும். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், மேட்ச் தி ஆக்டிவ் வாய்ஸ் வித் தி கரஸ்பாண்டிங் பாசிவ் வாய்ஸ். இது நீ வேர்ட்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன், இருந்தாலும் இது எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீயா எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை பாரு. சரியா? தி கேட் ட்ரிங்க்ஸ் மில்க் அப்படின்னு ஒரு நீ வந்து நோட் புக்கில் எழுதிட்டு தி கேட் ட்ரிங்க்ஸ் மில்க்னு எழுதிட்டு இதை எப்படி சேஞ்ச் பண்ணுவேன்? தி கேட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது வேர்பு, மில்க் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். எப்படி சேஞ்ச் பண்ணணும்? மில்க் ஃபஸ்ட் வரணும். ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அது எப்படி மாற்றணும்? பி வேர்ப் இல்லையா? பி வேர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன வரும்? ஈஸ் தான் வரும். ட்ரிங்க்னுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து ட்ரங்க். கரெக்டாக இருக்கா? மில்க் ஈஸ் ட்ரங்க், பை போடணும், பை போடணும், அதுக்கப்புறம் பை த கேட். ஓகேயா? நெக்ஸ்ட், ராணி பாட் எ பென் அட் த ஷாப். இப்போது இது சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். ஓகே, அட் த ஷாப். இதுக்கு அட் த ஷாப்புங்கிறது லாஸ்ட்லேயும் வரலாம், ஃபஸ்ட்லேயும் வரலாம், தப்பில்லை. இங்கே என்ன ஃபஸ்ட்டு அட் த ஷாப்னு எழுதியிருக்காங்க. எ பென், அதுக்கப்புறம் என்ன மாற்றணும்? பி வேர்ப். பி வேர்ப்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ பி வேர்ப் என்ன வரும்? வாஸ்ன்னு வரும். வாஸ்
பாட்டினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அந்த பையினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது வந்து பையினுடைய பாஸ்ட்னு பாட்டு, அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாட் தான். அதனால் எ பென் வாஸ் பாட் பை ராணி. ஓகேயா? சரி, இதை நீ எழுதிட்டு அதை கரெக்டாக அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கோ. ஹி இஸ் ரைட்டிங் எ போயம். இது எந்த டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. ஐஎன்ஜி இருந்தாலே கண்டினியூஸ் டென்ஸ். இதில் ஈஸ்ன்னு இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சப்போஸ் இங்கே வாஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஏ போயம், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால ஈஸ் போடுறேன். இது ஐஎன்ஜி இருந்துச்சுன்னா ஈஸ் பீயிங், ரைட்டினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரிட்டன். த போயம் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம். ஓகே, இந்த போயம் அவனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஓகேயா? சரி, தேர்ட் ஒன், அண்டர்லைன் தி சென்டென்ஸ் இன் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸில் இருக்கிறத மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஐ ஈட் அன் ஆப்பிள், நான் ஆப்பிள் சாப்பிடுகிறேன். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. நீலா ஹேஸ் ரெட் த நாவல். சரியா? அதுவும் என்ன இல்லை, ஆக்டிவ் வாய்ஸில் தான் இருக்குது, பாசிவ் வாய்ஸ் இல்லை. த சாங்ஸ் வேர் என்ஜாய்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சாங்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ஜாய் செய்யப்பட்டது. இந்த பாடல்கள் மாணவர்களால் உணரப்பட்டது அல்லது அனுபவிக்கப்பட்டது. அப்படி அப்போ வந்து இதுதான் எந்த மாதிரி இருக்குது, பாசிவ் ஃபார்மில் இருக்குது. இது பீவர், வேர் இருக்கு இல்லையா, பீவர். என்ஜாய்டு அப்படிங்கிறது, என்ஜாய் அப்படிங்கிற வேர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேயா? அதனால் we have to underline C. Next one, fourth one, rearrange the words in correct order to make a meaningful sentence in passive voice. ஜம்பிள்டாக இருக்கும், அதை வந்து பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணணும். அப்போது ரீட் இஸ் த புக் பீயிங் த பாய் பை, அவங்களே கொடுத்துட்டாங்க பாசிவ் வாய்ஸ் தான் அப்படின்னு. அப்போது இது ஃபஸ்ட்டு வரணும், பாய் வராது, த புக் தான் வரும். த புக் இஸ் பீயிங் ரெட் பை த பாய். சரியா? த புக் இஸ் பீயிங் read by the boy அப்படிங்கிறது கரெக்டான சென்டென்ஸ். ஃபிஃப்த் ஒன், fill in the blanks with the present perfect form of the verb given in the bracket. என்னது, நமக்கு present perfect ஃபார்மில் வேணும். ஓகே, தி பார்சல் டெலிவர்ட் பை த பைன்னு இருக்குது. அப்போ என்ன ஃபார்மில் இருக்கணும், பாசிவ் ஃபார்மில் தான் இருக்கணும். அப்போ ஹேஸ் பீன் டெலிவர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? சப்போஸ் இந்த போஸ்ட்மேன் முன்னால் இருந்துச்சுன்னு வச்சுக்க, த போஸ்ட்மேன் ஹேஸ் டெலிவர்ட் த பார்சல் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேயா? இது பை த போஸ்ட்மேன் அப்படின்னால இது பாசிவ் ஃபார்மில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம ஹேஸ் பீன் டெலிவர்டுன்னு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சிக்ஸ்த் ஒன், சூஸ் தி கரெக்ட் பாசிவ் ஃபார்ம் ஆஃப் தி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் verb from the options given below. The game by the boys. என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இருக்கணும், அதனுடைய பாசிவ் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ப்ரெசன்ட் கண்டினியூஸினுடைய பாசிவ் ஃபார்ம் எப்படி இருக்கும், ஈஸ் பீயிங் பிளேடு. சரியா? தி கேம் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் நமக்கு என்ன ஆர் போடக்கூடாது, ஈஸ் தான் போடணும். ஈஸ் பீயிங் பிளேடு. ஓகேயா? ப்ரெசன்ட் கண்டினியூஸினுடைய பாசிவ் ஃபார்மில் பீயிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். ஓகே, இப்போ நமக்கு ரெண்டும் இருக்குது. இது வந்து சிங்குலராக இருக்கிறதுனால we have to choose the option B, is being played is the correct one. Seventh one, underline the verb in the following conversation and classify them in the as active passive form of the verb. இப்போது இந்த கான்வர்சேஷனில் வேர்ப்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதை ஆக்டிவாக பாசிவான்னு கிளாஸிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரதர், டியர் சிஸ்டர், திஸ் புக் இஸ் கிஃப்டட் பை அவர் அங்கிள். சிஸ்டர் வந்து, வாவ், அவர் அங்கிள் ப்ரெசன்டட் எ ஸ்டோரி புக் ஃபார் மீ டூ. இப்போ இது என்னது, ஈஸ் கிஃப்டட் அப்படிங்கிறது தான் வேர்பு. அது எந்த ஃபார்மில் இருக்குது, பாசிவ் ஃபார்மில் இருக்குது. ஏன்னா பி வேர்பு, இது கிஃப்ட் அப்படிங்கிற வேர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாசிவ் ஃபார்ம்.
Next sentence, verb is presented. Presented அப்படிங்கிறது active formல இருக்கு. Okay? Eighth one, transform the following passage into passive voice. Passive voiceல இந்த passage சேஞ்ச் பண்ணு அப்படின்னு active voiceல இருக்குன்னு அர்த்தம். John found a wallet on the road. அப்போ அதை ஒவ்வொரு சென்டென்ஸாக தனியாக கூட பார்த்துவோம். இப்போ ஜான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வேலட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா? அப்போது இது எப்படி சேஞ்ச் ஆகும்? எ வேலட் வாஸ் ஃபவுண்ட் பை ஜான் ஆன் த ரோட். முடிஞ்சுதான்? இது ஆப்ஜெக்ட், இது சப்ஜெக்ட் மாற்றிடுறோம். ஃபவுண்ட் அப்படிங்கிறது பீவர்போட அதனுடைய பீவர்ப் என்னது? வாஸ் இல்லையா? இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, அதனால் வாஸ் போடணும். வாஸ் ஃபவுண்ட் பை ஜான் ஆன் த ரோட். Next sentence, he had taken the wallet to the police station and handed over the wallet to the police. இப்போ இங்கே வந்து என்னது? he அப்படிங்கிற சப்ஜெக்ட், taken the wallet அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போது என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் தான் போடணும் இல்லையா? அப்போது the wallet had been taken. இங்கே என்ன இருக்குது? had taken இருக்கா? அதை வந்து பாசிவ் மாற்றும் போது பீன் நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். had been taken by him. he அப்படிங்கிறது him ஆகிடும். by எழுதுவோம். by him to the police station அப்படியே வரும். and handed over அப்படின்னு இருக்கிறது என்னவா மாறும்? இது ஆக்டிவ் ஃபார்மில் இருக்குது. பாசிவ் ஃபார்மில் வரணும்னா ஃபஸ்ட்டு என்ன வரணும்? பி வெர்ப் வரணும் இல்லையா? அதனால் and was handed over to the police. Next sentence, all were appreciating John for his good deed. சரியா? இது வந்து என்னது? கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. கண்டினியூஸ் டென்ஸில் இருந்துச்சுன்னா என்ன வரும்? நடுவில் அந்த இதில் பீயிங் வரணும் இல்லையா? அப்போது இது ஆல் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஜான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட் எழுதணும். ஜான் அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் இதனுடைய பீவர்ப் என்ன எழுதுவேன்? ஜானுக்கு வாஸ் தான் எழுதணும். இங்கே வேறு இருக்குனால நீ இங்கே வேறு எழுதக்கூடாது. இதனுடைய இதை தான் பார்த்துக்கணும். ஜான் அப்படிங்கிறது சிங்குலராக இருக்கனால வாஸ் பீயிங், அப்ரிஷியேட்டினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்ரிஷியேட்டட் பை ஆல் சப்ஜெக்ட் இல்லையா? ஃபார் ஹிஸ் குட் டீட். அண்டர்ஸ்டுட்? ஓகே. 9th one, write a sentence in passive voice on your own using the present perfect tense. present perfect tenseல ஒரு passive voiceல ஒரு sentence frame பண்ணு. A song has been sung by Janani. அதாவது சப்போஸ் இது வந்து ஆக்டிவ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜனனி ஹேஸ் sang a song. சரியா? அதை அப்படி மாற்றிடும். நெக்ஸ்ட் 10th one, அது பாசிவ் வாய்ஸ் வரும்போது நடுவில் பீன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் 10th one, spot the error and rewrite the sentence correctly. New worksheets has been printed this year அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நியூ ஒர்க்ஷீட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அப்போ ப்ளூரலுக்கு ஹேஸ் வரலாமா? ஹேவ் தான் வரணும். அதனால் நியூ ஹேவ்னு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். டு சேஞ்ச் ஹேஸ் இன்டு ஹேவ். நியூ ஒர்க்ஷீட்ஸ் ஹாவ் பீன் பிரிண்டட் திஸ் இயர். ஓகே, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். குட் பை.